அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட தூத்துக்குடி அண்ட் சென்னை பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்சை பத்தின ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறது மே 2ஆம் தேதி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய மே 2 சாட்டர்டே அன்னைக்கு, சரியா? ஸோ அதுல நம்ம என்ன பார்த்திருந்தோம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, சூப்பர் பேட்ச் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ண போறோம். அந்த சூப்பர் பேட்சுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போது, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பிளஸ் அந்த பர்சனல் இன்டர்வியூ கிளியர் பண்ணக்கூடிய ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சூப்பர் பேட்ச் அப்படிங்கறத எக்ஸ்க்ளூசிவா எடுத்துட்டு வர போறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிய எக்ஸ்ட்ராவா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல என்ன படிக்கணும் அப்படிங்கறத நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு என்ன டாபிக்லாம் படிக்கணும், மெயின்ஸ்க்கான டாபிக்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமக்கு இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது மே 7ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம், சரியா? இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஹைபிரிட் மாடல்ல இருக்க போகுது. அதாவது பிரிலிம்ஸ்ல ஒரு 50 கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல எழுதுவீங்க. அதே புக்லெட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கான ஆன்சர் ரைட்டிங் ஷீட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் ரைட்டிங் ஷீட்ல மெயின்ஸுக்கு 50 மார்க்குக்கு நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. 2 10 மார்க், 2 15 மார்க் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எழுதுவீங்க, சரியா? சோ அது எல்லாமே எங்க இருந்து படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? பிரிலிம்ஸ் 50 கொஸ்டின் வந்து படிக்க போறீங்க. இந்த 50 கொஸ்டினுமே வந்து INM ஓட சிலபஸ் தான் அப்படியே எடுத்து படிக்க போறீங்க. ஓகேவா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லி நமக்கு 25 மார்க் ஹிஸ்டரியும் INM-உம் சேர்த்து நமக்கு குரூப் 1ல கொடுத்திருக்காங்க. அதுல INM அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமனான டாபிக். அதனால INM-ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்திருக்கோம். 50 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? லைக் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர், ஃபேக்ட் ஓரியன்டா, மேட்ச், அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டா அந்த குரூப் 1 பேட்டர்ன்ல நமக்கு இருக்கும். அடுத்தது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் வந்து கொடுத்துரும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறோம். கொஸ்டின்ஸை நாங்க டிஸ்பிளேவே பண்ணிட்டோம். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டின் தான் அப்படியே உங்களோட ஆன்சர் ஷீட் அந்த புக்லெட்ல வந்து இருக்க போகுது. ஓகேவா? சோ 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்திருக்கோம் 2 கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் த வேரியஸ் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டார்டட் பை காந்திஜி டு டிரா த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மாஸ் இன்டு நேஷனல் மூவ்மெண்ட். சோ காந்திஜி என்ன போராட்டங்கள்லாம் ஆரம்பிச்சாரு அது ரிலேட்டடான ஒரு 10 மார்க். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட கான்ட்ரிபியூஷனை ரிலேட் பண்ணி இன்னொரு 10 மார்க். ஸோ 2 10 மார்க்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 2 15 மார்க். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன மாதிரியான காரணிகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்தது பெரியார் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க். ஸோ பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா INM சிலபஸை ஃபுல்லா படிக்க போறீங்க. அதுல இருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 50 கொஸ்டினுக்கு ஆன்சர் போட போறீங்க. ஓகே, அதுக்கு OMR ஷீட் கொடுத்துருவோம். அந்த 50 கொஸ்டினை நீங்க செட் பண்ணி தர போறீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே புக்லெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 10 மார்க்கையும் 15 மார்க்கையும் எழுதுறதுக்கான கேப் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த 4 கொஸ்டின் தான் அங்க அப்படியே இருக்க போகுது. நீங்க என்ன பண்ணணும், INM வந்து பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிடணும். மெயின்ஸுக்கு இந்த 4 கொஸ்டினுக்குமான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க படிச்சுட்டு வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத போற அன்னைக்கு பிரிலிம்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க ஆன்சரை இந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களோட பிரிலிம்ஸ் மார்க் எவ்வளவு 50க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்க, மெயின்ஸ் எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கறது ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு உங்கள ஒரு சில கேண்டிடேட்ஸை வந்து நம்ம பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம். அதுல இருந்து ஒரு 50 பேரை நம்ம செலக்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், இப்படிதான் போக போகுது. ஸோ பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல INM படிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி A3 புக் இருக்கு. அது இல்லாம இந்த சிம்பிளிஃபைட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுமே நம்மளோட ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லயே இருக்கு. ஸோ இந்த புக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸும் வரப்போகுது. வேணுங்கிறவங்க எடுத்து படிச்சுக்கலாம், வாங்கி படிச்சுக்கலாம், சரியா? ஸோ அகைன் இன்னொரு டைம் இந்த ப்ராசஸ் சொல்றேன். பிரிலிம்ஸ்ல 50 கொஸ்டின் இருக்கும். 50 கொஸ்டின் பிளஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 50 மார்க். 50 கொஸ்டின் நீங்க அப்ஜெக்டிவ் டைப்ல போட போறீங்க. 50 மார்க் மெயின்ஸ் இருக்கிறதுக்கு 4 கொஸ்டினை இந்த PDFல கொடுத்துருக்கோம். இந்த PDFல இருக்கக்கூடிய 4 கொஸ்டின் தான் அப்படியே கேட்க போறோம். நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வரீங்க. அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேப்பர்ல பிரசன்ட் பண்ணியிருக்கணும், சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டோட போர்ஷன் சிலபஸ்
எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா படிச்சுட்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றது தான் உங்களோட வேலை. அதை தாண்டி மே 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் பேட்ச் ரிலேட்டடா உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் செஷன் சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதி இந்த ஹைபிரிட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் சூப்பர் பேட்சோட டே 1 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே 11ல இருந்து நமக்கு சூப்பர் பேட்சோட டே 1 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.